அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சபலம் பெறுகிறார். அதிசாரமாக உச்சபலம் பெறுகிறாருங்க குரு பகவான். எனவேதான் இந்த வேளையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக அமைகிறது. எனவே அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஏனென்றால் மனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலிருந்து அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தைரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் குருவின் உச்சம் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை உச்சபலத்துடன் வருகிறார். அதற்கு பிறகு அக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குறிப்பாக குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்புவது பல அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. 7, 9, 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறந்த நன்மை நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றாலும் குரு பகவான் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கிரன் தனது பார்வையில் குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு மற்ற பல காரியங்களை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 9ஆம் இடத்தை பார்ப்பதால் 4 திசையிலும் நல்ல செய்தி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பல மடங்கு புதிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சிறப்பாக தீர்வு காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. முன்னோர் வழி சொத்துக்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக ஆர்வம் இல்லை என்றாலும் கூட இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வது நல்ல பலனை கொடுக்க இயலாத அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார். உடனடியாக வக்ரகதியில் திரும்ப போகிறார். எனவே இந்த வேலை என்பது பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் அற்புதமான நிகழ்வாக இருப்பதால் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வருவதோடு மனபயம் இந்த தருணத்தில் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோமோ என்ற குழப்பம் விலகி மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பொது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய புதிய பொறுப்புகளும் மிக முக்கியமான சலுகைகளும் கிடைப்பதால் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. எனவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். மீளவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனைகளிலிருந்து மிக எளிதாக வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடின உழைப்பால் உயர்வை பெறும் சிறப்பான அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனது சொந்த வீட்டை மிகவும் வலுவாக பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் சிறப்பாக உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகுவதால் எதையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்யக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கும்.
அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. இல்லத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. பாகியஸ்தானமாக பார்க்கப்படுவதால் பல வகையில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குடும்பத்தில் திருப்திகரமான சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை பகர்த்தெறிவதோடு குரு பகவான் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைவி பிரிந்து செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் உங்களுக்குள் நடைபெற்ற இனிமையான நிகழ்வுகளை எண்ணி வருங்காலம் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மீண்டும் இணைந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கணவன் மனைவிக்கிடையே அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கு ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் வலுவாக விளம்புகிறார். செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் உறுதியாகவே தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்தி கொண்டால் வருட நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான மறுஜென்ம எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல நல்ல காரியங்கள் அற்புதமாக கைகூடும். உடன் பிறந்தவர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். நல்ல விலைக்கு வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுவிட்டு வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பணிகளில் மிக அபரிவிதமான வளர்ச்சியையும் காணக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சமரசமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எதிர்பாராத பயணங்கள் அதிகரித்தாலும் மங்களகரமான பயணங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுத்து அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அனுபவஸ்தர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் உண்டு. உடன் பிறந்தவர்களின் ஒற்றுமை மிக பெரிய அளவில் வலுவாக கிடைப்பதால் இந்த காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதால் பொருள் சேர்க்கை நிறைவாக கிடைக்கும். தனியார் துறை, அரசு துறை என எந்த துறையில் பணியாற்றினாலும் துறை ரீதியான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டுகள், பெயர் புகழ் அதிகரிக்கும் தருணமாகவும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாகவும் பெண்மணிகளுக்கு பண தேவை பூர்த்தியாகும் தருணமாகவும் உறுதியாகவே அமைகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து 3 வாரம் அருகாமையில் உள்ள இஷ்டதெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது.